நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக் கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, தை கிருத்திகை என்றைக்கு வருது, நம்ம எப்படி பூஜை செய்கிறது, அதற்கான பலன்கள் என்னென்ன, எத்தனை மணிக்கு நம்ம விரதம் இருக்கணும், அதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு உண்டான திருநாமங்களில் முதல் திருநாமம் கார்த்திகேயன். கந்தனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்யும் வகையில் கார்த்திகை விரதம் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படும். முருகனுக்கு உகந்த விரத நாட்களில் கிருத்திகை விரதம் சிறப்பு. அதிலும் ஒரு வருடத்தில் வரும் 3 கார்த்திகை தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை என 3ம் கடவுளுக்கு உகந்த நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போலவே தை கிருத்திகையில் விரதம் இருந்து வள்ளி மணாளனை வழிபட்டால் குறைகள் அனைத்தும் தீரும், நினைத்தது நடக்கும் என்றும் சிவபெருமானே வாக்கு சொன்னது என்று புராணங்கள் கூறுகின்றன. செவ்வாயின் அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள், செவ்வாய் தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த திருநாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்று கூறப்படுகின்றது. கிருத்திகை விரதத்தில் 6 விதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகின்றது. கார்த்திகேயன் 6 முகனாக விளங்குவதால் 6 விதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகின்றது. கோவில்களில் சண்முக அர்ச்சனை என்று முருகனுக்கு 6 விதமான அர்ச்சகர்கள் உண்டு. 6 விதமான மந்திரங்கள் ஓதி அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகங்கள் செய்பவர்களுக்கு சரி, அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் சரி, வேண்டுதல் நிறைவேற்றுவதாக ஐதீகம். யார் இந்த கிருத்திகை விரதம் இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இருக்கலாம். அதிலும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், செவ்வாய் தோஷம், திருமண தடை இருப்பவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம். தை கிருத்திகை ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் முடிக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதியே புதன்கிழமை ஆரம்பிச்சிடுது. இரவு 8:20 மணிக்கு பரணி நட்சத்திரம் தொடங்கிடுது. முடியும் நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 7:30 மணிக்கு முடிகின்றது. மீண்டும் ஒரு முறை பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:20 மணிக்கு தொடங்கி முடியும் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு முடிகின்றது. அபிஷேகம் செய்ய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை 9:53 மணிலிருந்து 11:15 வரலையுமே டைம் நல்லா இருக்குது. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த காலையில் நேரத்தை தவற விட்டவங்க மாலை நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கலாம். பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் பகல் பொழுதில் உணவு சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். இரவு நேரத்தில் நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். மறுநாள் அதிகாலையில் நீராடி விட்டு அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கும் பொழுது நம்ம விரத நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நம்ம கடைப்பிடிக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பால் அல்லது பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விரதம் இருக்கிறதுக்கு. அல்லது தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இல்லைனா விரதத்தின் போது யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவது கூடாது. அதற்கப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யலாம். அல்லது அமைதியாக அமர்ந்த இடத்தில் முருகனின் நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.
விரதம் இருக்கும் முறை பார்க்கலாம். அதிகாலை எழுந்து நீராடி விட்டு திருநீர் முகத்தில் இட்டுக்கொண்டு முருகனே துணை என்று சொல்லிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். உங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். பால் அல்லது பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பவர்கள் ஒரு பொழுது என்று சொல்லக்கூடிய எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இந்த விரதம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய விரதம். ஆனாலும் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதம் இருப்பதும் அது ஒரு வகையான உபவாசமே. பிறகு பூஜை அறை அலங்காரம் செய்ய வேண்டும். அதில் முருகனின் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். உங்களிடம் இருக்கும் வேல் அல்லது சிலைகள் இருந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று சண்முக அர்ச்சனை மிகவும் விசேஷமானது. 6 விதமான நெய்வேத்தியம், 6 விதமான மலர்கள், 6 விதமான அர்ச்சகர்கள் கொண்டு பூஜை செய்வது விசேஷம். அன்று கோவில்களில் சண்முக அர்ச்சனை பார்ப்பதும் செய்வதும் மிகவும் சிறப்பு. பிறகு முருகனுடைய திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், உங்களுக்கு தெரிந்த முருகன் மந்திரங்கள் சொல்லலாம். அல்லது ஓம் சரவணபவ என்று நாள் முழுக்க சொல்லிக்கொண்டும் இருக்கலாம். 6 வகையான மலர்கள் பார்த்தீங்கன்னா மல்லி, ரோஜா, அரளி, செம்பருத்தி, சாமந்தி. அதிலும் குறிப்பாக வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. 6 விதமான நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், பால் பாயாசம். இது 6மே செஞ்சு வைக்கலாம். இல்லை 6மே என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் சர்க்கரை பொங்கல் மட்டுமாவது செஞ்சு வச்சு நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது இதில் எதுவும் எங்களுக்கு பழக்கம் இல்லை, நாங்கள் நார்மலாக தலைவாழை இலை போட்டு சாதம், சாம்பார், வடை, பாயாசத்தோடு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் அந்த முறையும் பின்பற்றலாம். பிறகு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். ஸ்டார் கோலம் போட்டு அதில் சரவண பவன்றது எழுதி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது சர்க்கோண தீபம் வரைந்து அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது நான் 6 தீபம் ஏற்றலை அப்படின்றவங்களுக்கு நெய் தீபம் 1 மட்டுமாவது ஏற்றி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். பிறகு 6 விதமான மந்திரங்கள் கூறி பூஜை நிறைவு செய்ய வேண்டும். அந்த மந்திரங்களை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்யும்போது படிச்சுக்கிட்டே பூஜை செய்யலாம். அதன் பின் தீப தூப ஆராதனைகள் செய்து விட்டு மாலை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அதன் பின்பு கோவிலுக்கு சென்று செய்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் பசியோடு யார் யார் இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அதன் பின்பு கோவிலில் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குறைகளை மனதார முருகனிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகன் உங்கள் குறைகளை நிறைவேற்றுவார். விரதம்லாம் என்னால் இருக்க முடியல, என்னுடைய உடம்பு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்தினாவே அந்த கார்த்திகை விரதம் இருந்த முழு பலன்களும் கிடைக்கும். விரதம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா, விரதம் இருப்பவர்கள் தேவையற்ற பேச்சுகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகி நீண்ட காலம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு இந்த கார்த்திகை அன்று முருகனை முழு மனதுடன் வழிபட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால் சிலருக்கு திருமண தடை தோஷம் உள்ளவர்களுக்கு தடைகள் விலகும். பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் நீங்கி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செல்வ வளம், நீண்ட ஆயுள், அன்பு, பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணம் உள்ள பிள்ளைகள் அருள்வார் முருகன். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகனின் அருளை முழுவதுமாக பெற்று நலமுடன் வாழ்வோம் என்று இந்த பதிவுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.